மார்னிங் கோலம் போட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். மார்னிங் காஃபிக்கு வடை செய்யலான்னு பார்க்குறேன். காலமே கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று சண்டே ரிலேஷன் வந்தனால வீட்டை கவனிக்க முடியல. அதனால் நான் காலையிலேயே முதல்ல வடை செய்ய போகிறேன். வடைக்கு முதல்ல கடலைப்பருப்பு ஊற போட்டுக்க போகிறேன். மசால் வடைக்கு காஃபிக்கு மசால் வடை செய்ய போகிறேன். அதனால் நான் முதல்ல கடலைப்பருப்பு ஊற போட்டுக்க போகிறேன். அப்போனா தான் அது ஊறத்துக்குள்ளே நான் மற்ற வேலைகள் எல்லாம் கவனிக்க முடியும். ஒரு 10 வடை வர்றதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இதே போதும், ஊறின பிறகு அதிகமாகிடும். இன்றைக்கி காஃபி வித் ஸ்நாக்ஸ் மசால் வடைக்கு பருப்பு ஊறட்டும். அதுக்குள்ளே நான் மற்ற வேலைகளை கவனிக்கிறேன். காலையிலேயே வீடை பெருக்கிறேன். ஊற போட்டிருக்கேன். அது ஊறத்துக்குள்ளே நம்ம வீட்டை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக ஈர துணி கிடக்கு. பெட்டு நமக்கு வீடு கொஞ்சம் நல்லா க்ளீனாக பெரிய வீடாக தெரியணுன்னா வீட்டுக்குள்ளே கொடியெலாம் கட்டக்கூடாது. இப்போ ஒரு சிலர் வீட்டிலே கொடி கட்டி வச்சுருப்பாங்க துணி போடுறதுக்கு. அதுக்கப்புறமா மழை சீசனில் நமக்கு தேவை அவசியம்னா நம்ம வீட்டுக்குள்ளே மழை சீசனுக்கு வெளியில் துணி காய போட முடியாது அப்படின்னா வீட்டுக்குள்ளே கொடி கட்டி காய போட்டுக்கலாம். மற்ற நேரம் காயப்போட்டால் வீடு ரொம்ப சின்னதாக தெரியும். இப்போ ஊறிச்சு, இதை அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கணும். பூண்டு, கடலைப்பருப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். வெங்காயம் நறுக்கி வச்சிட்டேன். அதுக்குள்ளே பால் அடுப்பில் வச்சிடுறேன். அரைச்சிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கிடலாம். மார்னிங் ஸ்நாக்ஸ் வடை வித் காஃபி. இனிமேல் காஃபி தான் ஆயிடுச்சு. மசால் வடை வித் காஃபி. காஃபி வித் மசால் வடை. வீட்டையும் க்ளீன் பண்ணிட்டேன். வடையும் காலமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரி சாப்பிட்டோம். வடை வித் காஃபி. இன்றைக்கி எங்களுக்கு அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதே டைமில் காலையிலே வீட்டையும் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு குறிப்பு,
ஒரு ரொம்ப வயதானவங்களாக இருந்தால் கிச்சனுக்கு வந்து பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு கூட போகலாம். ஆனால் ரொம்ப சின்ன வயசு பசங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் குளிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளே போகணும். வயதான பெண்மணிகள் அவங்க வந்து பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு கூட நம்ம அடுப்பங்கரையில் போயிட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். ஆனால் வயசு பசங்க அந்த மாதிரி ஒரு டீனேஜ் வயசு பசங்க மாதிரி பெண் பிள்ளைகள் இருக்கவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு சமையல் வேலைகள் ஆரம்பிக்கணும். இது அந்த காலத்துலேருந்தே பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் வந்து வடைலாம் செய்து முடிச்சுட்டேன். வடை காஃபியெல்லாம் செய்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து மதிய லஞ்சுக்கு வந்து தூதுவளை துவையல் அது பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இந்த தூதுவளை துவையல் இது எப்படி பண்ணலான்றத நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.